இப்ப ஒரு கோபால்ட் ப்ளூ, ஒரு அல்ட்ராமரைன் ப்ளூன்னு வச்சுக்கிறோமோ, ஒரு அல்ட்ராமரைன் ப்ளூ ஒன்று இருக்கு. ஒரு லேசா வந்து கிரிம்சன் மாதிரி ஒரு கலர் ஒன்று இருக்கு. பிரவுன் இருக்கு கொஞ்சம். இது கொஞ்சம் கிரீனோட சேர்ந்து அந்த பிரவுன் மாதிரி ஆயிடுது. இப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன்னா, இந்த பிளேட்டை கொஞ்சம் கழுவி தொடச்சிக்கிறேன்னா. சார் இந்த ஸ்டேஜ்ல ஒரு போட்டோகிராஃபி. சரிம்மா, சரி. ஒரு நிமிஷம். சரியா, இந்த இதை எடுத்துக்கிறேன். எங்கிட்ட வந்து வாமிலியனும் எல்லோவும் இதுல இருக்கு. குரோம் எல்லோ ஆக்கரும் பேர்ன்சியானாவும் இருக்கு. பேர்ன்சியானாலாம் பின்னாடி பேக்ரவுண்ட்ல வர்றப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ளூவும் ப்ரௌனும் சேர்ந்து கிரீன் ஆயிடும். அதனால கிரீன் ஸ்பெஷல், கிரீன் இருக்கு, அதனால கிரீன் ஸ்பெஷலா நம்ம எடுக்க வேண்டிய தேவை வராது. சரியாம்மா? ஓகே. போட்டோகிராஃப் எடுக்கும்போது அதை பர்ஃபெக்டா உட்காரல. ஏன்னா நான் கையில பிடிச்சிட்டு எடுத்துட்டு இருக்கேன். இந்த இடத்துல கொஞ்சம் பெருசாயிருச்சு, இங்க கொஞ்சம் சிறுசா இருக்கு. ஆனா இந்த இடத்துல பெருசா இருக்கு, இந்த இடத்துல சிறுசா இருக்கு. அப்ப நான் லேசா டேர்ன் பண்ணேன்னா கரெக்டா செட் ஆயிடும். அந்த கார்னர்ஸ் வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி மேக்சிமம் எடுக்கணும். அதாவது இந்த சென்ஸ் என்ன சொல்றேன்னா, என்ன எடுக்க கூடாதுன்றா அப்படி எடுத்துடக்கூடாதுன்றது. எடுக்கிறப்ப ஒரு செகண்ட். இப்ப இதை எடுக்கிறோம் அப்படின்னா அப்படி எடுத்துடக்கூடாது, இல்லாட்டி இப்படி எடுத்துடக்கூடாது, இப்படி எடுத்துடக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த 4 சைடும் கரெக்டா உட்காருமோ அவ்வளவுக்கு அவ்வளவு 4 சைடும் உட்காரும். அந்த போட்டோகிராஃப் வளைஞ்சிருக்கு, அதனால இதா தெரியுது. சரியா? ஓகே. என்னன்னா, ஏன் அப்படியே பாபான்னுகிட்டு இருக்கேன்னா, என்ன செய்யணும் அப்படின்ற யோசனையே அவர் வந்து அந்த மீனை பார்த்து செஞ்சிருக்காரு. சரியா? அதனால அவருக்கு வந்து கண்ணுக்கு தெரிஞ்சது அப்படியே டெவலப் பண்ணிட்டு போக முடிஞ்சு. சரியா? நம்மளால வந்து அப்படியே டெவலப் பண்ணிட்டு போறதுன்றது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை. லேசா ஒரு பிங்க் ஒன்று இருக்கு. இதுல இவ்வளவு கலர் இருக்கு, ஆனா காஞ்சிக்கிட்டே வருது. எங்க திறக்கிறதுன்றது அவசரமா திறக்க முடியல. அதனால இதை தூக்கி போடலாமா அப்படின்னா மனசு வர மாட்டேங்குது. என்ன பண்றது? சரி. இப்ப என்னன்னா, ஒரு பேல் வாஷஸ் லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துதான் ஏத்திட்டு வரணும். நான் வந்து ஒரு 4 பிரஷ் எடுத்து கையில வச்சுக்கிறப்ப சரியா, கிட்டத்தட்ட பக்கத்துல இருக்கிற மாதிரி சைஸ் தெரியுது. இது ஒண்ணுதான் கொஞ்சம் சிறுசா இருக்கு. மீதி எல்லாம் கிட்டத்தட்ட பக்கத்துல இருக்கிற மாதிரி சைஸ் தெரியுது. ஆனா ஒரு பிரஷும் வேற வேற சைஸ்ல இருக்கு. சரியா? இது நல்ல சாஃப்ட் பிரஷ், எல்லாமே பிரஷ் தான்.
இது மாத்திரம் வேற நினைக்கிறேன், வேற கம்பெனி. ஆர்டிஸ்ட் லாஃப்ட் இது. இது வந்து ஆர்டிஸ்ட் லாஃப்ட். மீதி மூணும் இதுவும் வேற கம்பெனியா? ஜென் ராயல் அண்ட் லாங்னிக். இது இது இந்த இது வந்து ராயல் லாங்னிக்கல். இது ரெண்டும் ஸ்ட்ராங். சரியா? அந்த ப்ளூஸ கொஞ்சம் வச்சிருவோம். அந்த ப்ளூவை வச்சிட்டோம்னா கோபால்ட் ப்ளூ எடுத்து பார்த்தேன், இல்ல. ஆக்சுவலா தேலோ ப்ளூன்னு நினைக்கிறேன். அது நம்மகிட்ட தேலோ ப்ளூ இல்ல. அதனால நான் வந்து என்ன ப்ளூ எடுக்கிறேன்னா அல்ட்ராமரைன், பிரெஞ்சு அல்ட்ராமரைன் ப்ளூ எடுக்கிறேன். இங்க திரும்பியும் ஷிஃப்ட் ஆயிடுச்சு, கேமரா ஷிஃப்ட் ஆயிடுச்சு. திரும்ப ஷிஃப்ட் ஆயிடுச்சு இந்த பக்கம். ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கு, அப்படி இப்படி ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கு. என்னன்னு ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரியல, ஆகுது. சரியா? இப்ப என்னன்னா இங்க பாரு, இந்த இடத்துல ஒரு வாஷ் ஒன்று இருக்கு. ஒரு வாஷ் ஒன்று கொடுத்துடுறோம். எல்லா வாஷையும் நல்லா மேட்ச் பண்ணி விடுறாரு அவர். அப்படியே தண்ணி வச்சு அப்படியே அதை கண்ட்ரோல் பண்ணிட்டே வர்றாருன்னு நினைக்கிறேன். அவருடைய டெக்னிக்கை பத்தி அவரும் எழுதல, யாரும் வந்து அவருடைய டெக்னிக் பெருசா வந்து ஸ்டடி பண்ணி எழுதல. எழுதியிருப்பாங்க, நான் இன்னும் பார்க்கல, என்னன்னு தெரியல. ஒரு அவரே இப்ப நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அவருடைய திடீர்னு நான் பேசுறது கேட்கலன்னா என்னை கூப்பிட்டு சொல்லிருமா, ஏன்னா நீ பாத்துக்கிட்டு இருக்கியா இல்லையான்றது எனக்கு தெரியாது. சரியா? நீ கவனிச்சுட்டு இருக்கியா இல்லையான்றது எனக்கு தெரியாது. நான் என் பெயிண்டிங் தான் எனக்கு தெரியும். சரியா? இப்ப நம்ம அவருடைய பெயிண்டிங்க பத்தி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இவர் இப்படி செஞ்சிருப்பாரு அப்படி செஞ்சிருப்பாருன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அவரும் வந்து அந்த ஒர்க்க வந்து அந்த அந்த இப்ப இந்த பிஷ்ஷ வரைஞ்சிருந்தாருன்னா இந்த இடத்துல அப்படி கலர் வந்து இப்படி வந்து இப்படி டானா இப்படி போகுதோ, இப்படி போட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு செஞ்ச மாதிரியே தான் தெரியுது பாக்குறது. சரி, நான் வந்து கொஞ்சம் ஓவராலா தெரிகிற கலர்ஸ் அப்படி வச்சுக்கிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன், டீட்டெயிலுக்கு போறேன். அங்க டீட்டெயில்ல தான் வந்து அந்த பிங்க் அதுக்கெல்லாம் வருது. இப்ப லேசா வெர்மிலியன் வந்து நல்ல லைட் ஆக்கணும்னா பிங்க் ஆயிடும். கிரிம்சன் வந்து ஒரு செரி கலர் வரும். வெர்மிலியன் வந்து ரோஸ் பிங்க் கொடுக்கும். சரியா? இப்ப நம்ம அந்த ரோஸ் பிங்க் ஒரு லேசா ஒரு பேல் வாஷ் ஒண்ணு கொடுத்தோம்னா இந்த ப்ளூ அங்க ஒரு லேசா ஒரு பேல் வாஷ் இருக்கு. சரியா? அந்த ரொம்ப டார்க் ஆயிடுச்சு. அது ஒரு பிங்க் இங்க பாரு எப்படி எடுத்துக்கிறேன்றத பாத்துக்க. திரும்பியும் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. சரி, ஒன்னும் செய்ய முடியாது. அதாவது அதை பத்தி வருத்தப்பட்டு இருக்க முடியாது. நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டு போக வேண்டியது. அவர் பெரிய பிரஷ வச்சு செஞ்சிருப்பாரோ என்னமோ தெரியல. இதோட பெயிண்டிங்கோட சைஸ் என்னன்னு தெரியுமாமா? பாத்திருக்கியா? கவனிச்சுக்க, நான் பார்த்ததில்ல.
இல்ல சார் நானும் பார்த்தேன். தெரியல, பார்த்ததில்ல. என்ன சைஸ்ன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா ரொம்ப ஆர்டிஸ்டே பெரிய நீங்க சொல்லி தான் சார் தெரியும். ஓ அப்படியா? ஆ. ஏ, பயங்கரமான ஆள்னா அப்போ அவருடைய போர்ட்ரேட்ஸை பார்க்கணும் நீ. அனுப்பியிருக்கேன்ல உனக்கு அவருடைய போர்ட்ரேட்ஸ் நிறைய இல்லையா? தெரியல சார். ஆம், இல்லைன்னு நினைக்கிறேன் சார். நான் பார்க்குறேன். அவருடைய போர்ட்ரேட்ஸ் கொஞ்சம் உனக்கு நான் அனுப்பி விடுறேன். அதாவது அவருடைய போர்ட்ரேட்ஸ் தான் அவர் ஃபேமஸ் ஆக்சுவலா. ரொம்ப நாள் வரைக்கும் எனக்கு வந்து அவர் ஸ்டில் லைஃப் லேண்ட்ஸ்கேப் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காருன்றது வந்து எனக்கு தெரியாது. அவ்வளவு தூரத்துக்கு அவருடைய போர்ட்ரேட் வந்து ஃபேமஸ். சரி, இந்த இடத்துல எல்லோ ஆக்கர் வைக்கிறேன். இங்க ஒரு எல்லோ ஆக்கர் வச்சிருக்காரு. எப்படி அவரு எல்லோ ஆக்கர் அந்த இடத்துல வருதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருப்பாருன்ற வச்சு பார்ப்போமான்னு தான் வச்சு பார்த்திருப்பாரு. கட்டாயமா வந்து அந்த இடத்துல எல்லோ ஆக்கர் இருக்கு, அந்த இடத்துல எல்லோ ஆக்கர் வைப்போம்னு சொல்லிட்டு வைக்கல. எல்லோ ஆக்கர் வச்சு பார்ப்போமா, நல்லா தான் இருக்கு, ரைட், ஓகே, எப்ப இந்த இடத்துல எல்லோ ஆக்கர் வைக்கலாமே, அப்படியே தான் போயிருக்காரு. அப்படியேதான் போயிருக்காருன்னு சொல்லிட்டு ஷோரா சொல்லிட்டு கடைசியில சென்டென்ஸை வந்து முடிக்கிறப்ப ப்ராபப்ளின்னு தான் முடிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஷோரா சொல்ல முடியாது. ஆனா அங்கங்க அந்த அந்த ஃபார்ம் வந்து முடிக்க முடிஞ்சுன்னா அப்படி முடிச்சுட்டே வந்துடுறேன். சரியா? அத அப்புறம் டார்க் ஆக்கிடுவோம். நான் பாண்ட் சியானாவும் எல்லோ ஆக்கரும் கொஞ்சம் போல ப்ளூவும் மிக்ஸ் பண்ணி சரி அந்த வாலுக்கு போயிடுவோம். வால் வந்து கொஞ்சம் ஒரு கிரீனிஷ் ப்ரௌனா இருக்கு. அப்ப கிரீன் மிக்ஸ் பண்ணாம ப்ளூவை மிக்ஸ் பண்ணி எல்லோ ஆக்கரை மிக்ஸ் பண்ணி அந்த ப்ரௌனை கொண்டு வருவோம். அதுல கொஞ்சம் போல பிங்க்கும் சேர்ந்துருக்கு. டேல் அப்ப இந்த டெக்ஸ்டர் வர்றப்ப எந்த இது ஃபிஷ்ன்றது மாத்திரம் இல்ல, எது எடுத்துக்கிட்டாலும் லீஃபா இருந்தாலும் சரிதான், போர்ட்ரேட்டா இருந்தாலும் சரிதான், ஒரு டெக்ஸ்டர் வருது அப்படின்றது நமக்கு ஷோரா தெரிஞ்சிச்சுன்னா கீழே நம்ம ஸ்ட்ரோக் வைக்கிறது பிளாட்டா கலர் வைக்க போறதா இருந்தாலும் கடைசியில் முடிக்கிறப்ப பிளாட்டா தான் கலர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாலுமே டெக்ஸ்டர்லயே தான் ஸ்ட்ரோக் வச்சுக்கிட்டே போகணும். வச்சு வச்சு ஃபில்அப் பண்ணலாம். எப்ப போட்டோ எடுக்கணும்ன்றது எனக்கு சொல்லுமா, நான் நிறுத்திட்டு போட்டோ எடுக்கிறேன். ஓகே சார்.
அவர் செய்யாததெல்லாம் சில வேலைகள் செஞ்சிட்டு இருக்கேன்னா ஹோப்பிங் தட் அதெல்லாம் மீனிங்ஃபுல்லா ஆகும் அப்படின்னு. ஏன்னா அவருடைய பெயிண்டிங்கோடைய சைஸே வந்து நமக்கு ஷுவரா தெரியாததுனால அவர் ஏன் இந்த அளவுக்கு டீட்டெயில் கொடுத்திருக்காரு, ஏன் இதுக்கு மேல டீட்டெயில் கொடுக்கல, ரெண்டும் இருக்கு இல்லையா. இந்த அளவுக்கு டீட்டெயில் கொடுத்திருக்காரு அப்படின்னா பெயிண்டிங் இவ்வளவு பெருசு இருக்கும் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். இங்க இதெல்லாம் டீட்டெயிலே கொடுக்கவே இல்லையே, அப்ப பெயிண்டிங் ரொம்ப சிறுசா இருக்குமோ, அதுவும் ஒண்ணு சொல்றோம் இல்லையா. அப்ப இப்ப அவர் வந்து டச் 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 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிருப்பாரு சில இடங்கள்ல. அந்த இடத்த நம்ம டச் டச் கொண்டு போக முடியாது. ஏன்னா அவர் பார்த்துக்கிட்டு இருந்ததை வச்சு டச் டச் கொண்டு போயிருக்காரு. இப்ப நான் செஞ்சுட்டு இருக்கிற இந்த இடம்லாம் என்னவா இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. நான் வந்து இவ்வளவு தூரத்துக்கு ஃபிஷ்ஷை வந்து நான் ஸ்டடி பண்ணியிருக்கேன்றதை நான் இப்பதான் நோட்டீஸ் பண்றேன். அதாவது ஆக்சுவலா இந்த இடத்துல இப்படி வரும், அந்த இடத்துல இப்படி வரும்ன்றது வந்து எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. சரியா, அவ்வளவு தூரத்துக்கு நான் ஃபிஷ்ஷை ஸ்டடி பண்ணியிருக்கேன். எதுக்காக ஸ்டடி பண்ணேன்னு தெரியல, நான் பண்ணியிருக்கேன். அதனால வந்து இப்படி செஞ்சிட்டு இருக்கும் போதே எனக்கு தோணுது, ஓ இந்த இடத்துல இப்படி வரும். அவர் செய்யாதது கூட சில இதுகள் செய்ய மாதிரி வருது. இந்த இடத்துல அவர் கொடுத்த ஸ்ட்ரோக்கு அங்கிருந்து அப்படி வருது. அது இந்த இடத்துல லேசா ஒரு கிரிம்சன் ஒண்ணு வருது. கிரிம்சன் ஒரு ரெட் ஒண்ணு வருது. நான் கிரிம்சன் போடாம இது போட்டுறேன், வேர்மலியன் போட்டுறேன். இன்னும் நம்ம வந்து ஷெல்லுக்கான அந்த இன்டுவா போட்டிருக்காரு அவரு, தெரியுதா. இல்ல நம்ம அந்த ஷெல்லுக்கான இன்டுக்கு போகவே இல்லை இன்னும். நம்ம என்னன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஷைன் ஒன்று இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஷைன் ஒன்று இருக்கு. அந்த ஷைனை எப்படி கொண்டு வர முடியும்னா கீழையும் மேலையும் கலர் வச்சாதான் அந்த ஷைனை கொண்டு வர முடியும். அந்த ஷைன் வந்துருச்சு. இப்ப இன்னும் கொஞ்சம் ப்ளூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ரொம்ப டிமிடா இருக்கிற மாதிரி இருக்கு, அதாவது பயந்து போய் செய்யற மாதிரி இருக்கு. அப்படிதான் செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா ஒண்ணு ஒரு மாஸ்டர்லி டச் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்
இன்னொன்னு வந்து ரொம்ப ஒரு ஸ்கெட்சியா இவர் வந்து அதை கொண்டு போயிருக்காரு. அந்த ஸ்கெட்சி ஃபீலிங் தான் அந்த பெயிண்டிங்கோடைய பியூட்டி. நம்ம டீடைல் ஜாஸ்தி பண்ணிட்டோம்னா அந்த ஸ்கெட்சி ஃபீலிங் போயிருச்சுன்னா அந்த பெயிண்டிங்ல இருக்கக்கூடிய சாம் போயிடும். அப்ப அது ரெண்டுமே கலையாம செய்யணும் அப்படின்னா பயந்துதான் செஞ்சாங்க. சரி, இத வந்து இனி அதுக்கு மேல போயிட்டு இருந்தா சரிப்படாது. நாம வந்து ஃபேஸ, முகத்தை, தலை தலைய வந்து என்லார்ஜ் பண்ணி சார் இப்போ ஆமா ஃபோட்டோகிராஃப் எடுத்தா கரெக்டாக இதுல இருக்கும். இதுல ஒரு போட்டோ எடுத்துருவோமா? இது வர கேமராவே சரியா தெரிய மாட்டேங்குது. இல்ல போட்டோ சரியா வர மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இதை தள்ளி வச்சுட்டு தான் எடுக்கணும். அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணியும் கோணால தான் வந்திருக்கு போட்டோ. போட்டோஷாப்ல போய் செட் பண்ணிடலாம், இம்பாசிபிள் கிடையாது. ஆனா கூடுமான வரைக்கும் போட்டோ சரியா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அந்த பேரலல்ஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா ஓகே. அப்பா இவ்வளவு நேரம் எடுத்துச்சு. சிரிச்சு தானா? பேத்தி இப்ப தாத்தா வேணும்னு நிப்ப ஒத்த கால்ல. சரி அம்மா, முதல்ல வந்து கண்ணை செட் பண்ணிடுவோம். கண்ணை செட் பண்ணான்னு என்ன ஆகுதுன்றது தெரியும் நமக்கு. சரியா? ஒரு ஆலிவ் கிரீன் மாதிரி இருக்காது. சரியா? அப்ப நம்ம வந்து கிரீன் எடுத்துக்கிருவோம்.
என்னப்புல அப்படி அழக? சரியா கண்ணுக்கு போயிருவோமா நம்ம? அவரு எக்ஸாக்டா எப்படி இருந்துச்சுன்றத பார்த்து அதை பார்த்து கேஷுவல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஞ்சாலே அந்த எஃபெக்ட் வந்துருமா? சரியா? சரியா, இங்க கீழே வந்து ஒரு ஹைலைட் ஒன்று வருது. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு தடவை கலர் வச்சாகணும். சரியா, இந்த ரொம்ப சின்ன ப்ரஷ்ஷா இருக்குது, கொஞ்சம் பெரிய ப்ரஷ் எடுத்துக்கிறேன். கிரீன் தான் ப்ரிடாமினா கிரீன். சரியா, அதனால கிரீனே எடுத்துடுறேன். நான் அந்த ஹெட் இருக்கிற இடம் வந்து கிரீனா தான் இருக்கு. சரியா, அப்படி எடுத்துட்டு நான் ரெட்டு கொண்டாந்துடுறேன். ரெட்டு கொண்டாந்துட்டேன்னா என்ன அட்வான்டேஜ்னா, அந்த பக்கத்துல பிங்க்ஸ் காட்டுறாது. தெரியுது உனக்கு? அந்த தலையில பிங்க் அங்கங்க இருக்கு. அப்ப நான் ரெட்டை எடுத்து வச்சுக்கிட்டேன்னா நான் பிங்க் கொண்டாடுறது எனக்கு ஈஸியா இருக்கும். வேற நாங்க ரெட்டையும் கிரீனையும் மிக்ஸ் பண்ணேன் அப்படின்னாலே எனக்கு வந்து அந்த ஆலிவ் கிரீன் வந்துடும், ப்ரௌன் வந்துடும். சரியா, இப்ப நான் வந்து இங்க இருந்து எடுத்துட்டு போறேன். Want to see some drawing? Tata's doing some painting. Don't cry. Give me a smile. Nicely. என்ன ஒரு ஈச் இருக்குதா? Nice. I have to see the teeth also, no? Also, Tata is doing some drawing. Hello, baby. I'm doing some painting. See? Can you see? Look at that. I'm doing this. I'm doing this. Okay? My student is waiting. So I have to go. Lovely colors, so many colors. Rainbow. சரி அம்மா, இங்க அந்த டீடைல வந்து அப்படித்தான் செய்ய முடியும். அதாவது என்ன யோசிக்கிறோம் நம்ம, எக்ஸ்பர்ட்ஸா இருந்தாங்கன்னா ஒரு கலரை வச்சு அப்படியே தட்டி விட்டோம்னா அந்த கலர் வந்துடும். இல்ல, அந்த ஆங்கிள் கரெக்டா இருக்கணும். செஞ்சாதான் அது வருமே தவிர வேற எப்படி வரப்போறது கிடையாது. அவர் செஞ்சதே அப்படி அப்படி புள்ளி புள்ளியா வச்சிருக்காரு, பல்லு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து செஞ்சிருக்காரு, அதை செஞ்சு பார்த்திருக்காரு. அந்த இடத்துல அப்படி இருக்கு, அங்க இருந்து அப்படி கொண்டாந்துருக்காரு. அந்த இடத்துல கொஞ்சம் பிங்க் இருக்கு. எப்ப பிங்க் வச்சாருன்னு தெரியாது நமக்கு. இல்ல, தெரியாது இல்ல நமக்கு. இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் அந்த இடத்த விட்டுறது பெட்டர். நம்ம பேர்டு வரையெல்லாம் விட்டுருவோம் தெரியுமா அந்த இடத்த, அது மாதிரி அந்த இடத்த விட்டுறது பெட்டர். அந்த இடத்த விட்டுறது பெட்டர். உள்ள வந்து ரவுண்ட் கரெக்டா இருக்கட்டும், வெளியில வந்து லேசா உடஞ்ச மாதிரி காட்டிடும். என்ன சொல்றேன்னு தெரியுதா? உள் பக்கத்துல வந்து கரெக்டா அப்படி ரவுண்ட போட்டுருவோம், அப்படி ரவுண்ட போட்டுருவோம். வெளியில வந்து அப்படி அப்படி லேசா உடஞ்ச மாதிரி இருந்தா பரவாயில்ல. Yes.
அவர் செஞ்சதோட நம்ம நிறைய செஞ்சுட்டு இருக்கோமோன்னு தோணுது எனக்கு. ஆனா வேற வழி இல்லை. ஏன்னா அவர் அவர் வந்து ஆக்சுவல்ஸை பார்த்து செஞ்சிருக்காரு. அவர் பார்த்தது வந்து ஒரு ஃபிஷ், நம்ம வந்து ஒரு ஃபிஷ்ஷோடைய பெயிண்டிங்கை பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் போல பிங்க் வருது, அந்த வாய்க்கு பக்கத்துல இந்த இடத்துல கொஞ்சம் பிங்க் வருது. So many colors. Orange, red. Look at the girl. Very okay. Okay. சரி, அப்ப அந்த இடத்துல ஒரு பேல் வாஷ் ஒன்று இருக்கு. சரி, அந்த வாஷை வந்து எப்படி கொடுப்போம்னா அப்படி கொடுத்துருவோம். டார்க்காக போச்சு. அப்ப என்ன தெரியுதுன்னா, உனக்கு நல்லா தெரியும், நான் வந்து டிராயிங்லையும் ரொம்ப வருஷம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால டிராயிங் வந்து எனக்கு வந்து பக்காவா இருக்கும். வாட்டர் கலரை நல்லா கண்ட்ரோல் பண்றேன். ஆனா எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றேன்றது தெரியுதா உனக்கு? எஸ் சார். ஏன்னா யாரோ ஒருத்தருடைய வாக்கு அது. சரி, கொஞ்சம் போல அந்த இடத்துல பிரைட்டரா ஒரு yellowish green ஒண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு. Come here. Put your tongue inside. See, you go inside your tongue. சரியா, இப்ப அந்த அது வரைக்கும் வந்துருச்சு. இப்ப இந்த இதுக்கு செஞ்சிருவோமா? 1, 2, 3, 4. இந்த பெயிண்டிங் நீ சூஸ் பண்ணப்ப இவ்வளவு தூரத்துக்கு அது ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும்னு யோசிச்சியா? தெரியுமா உனக்கு அது ஆகும்னு யோசிச்சியா? ஓகே, சரி. எனக்கு ஆனா எப்படி பண்றதுன்னு ஒரு ஐடியாவே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் இதுதான் பண்ணணுன்றதுல ரொம்ப கிளியரா இருந்தேன் சார். ஆமா, இது ஆக்சுவலா வந்து இவ்வளவு தூரத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா எப்படி பண்றோம்னு இன்னும் எனக்கு ஐடியா இல்லை. சும்மா நான் மட்டும் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கேனே தவிர என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு இது கிளியர் பிக்சர் வந்து வரமாட்டேங்குது. ஏன்னா அவ்வளவு ஒரு காம்ப்ளிகேட்டட் பெயிண்டிங்கா இருக்குது. இந்த இந்த இடத்துல அப்படி வரும், அது எனக்கு தெரியும். ஒரு ஒரு ஃபிஷ்ல அந்த இடத்துல அந்த கண்ணுக்கு மேல அப்படி ஒரு மேடு ஒண்ணு வரும், அது வரைக்கும் தெரியுது. அதுக்கப்புறம் கீழே கொண்டு வந்து அத அங்க அப்படி கொண்டு போயிட்டு No, that purple color. Okay, keep it aside. இந்த இடத்துல Then apply the cream properly. அந்த ஷெல் அந்த 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 இடத்துல ஒரு Yeah. ஸ்கேல், ஃபிஷ் ஸ்கேல் இருக்கு பத்தியா? அந்த ஸ்கேல் வந்து சரியா. இப்ப அங்க வந்து ஒரு சரி, அப்ப இந்த இடத்துல அது எப்படி லைட் ஆக்குறது அப்படின்றதுதான் பெரிய சிக்கலா இருக்கு. இருவாரு
இதுதான் cranky mode. சரியா, அப்படி வந்துருச்சுமா அது. இப்ப என்ன செய்வோம், இந்த இடத்த வந்து ஒரு லைன் போட்டு காட்டியிருக்காரு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு Good Friday leave இல்ல ஸ்கூலா? Good Friday. அவ்வளவு டார்க்கா வச்சாதான் கொஞ்சமாச்சும் ஒரு இம்பாக்ட் இருக்கு அந்த இடம். சரியா, இப்ப இந்த இடத்துக்கு ஒரு டார்க் ப்ளூ ஒன்னு வச்சாலும் இந்த இடத்துல வேணும்ன்றவும் லீவ் எடுத்துக்கலாம். அப்படித்தானே, எங்கேயும் அப்படித்தானே. நான் இந்த பெயிண்டிங்கை வந்து காப்பி பண்ணதே இல்லை. இன்ஃபேக்ட் இவருடைய போர்ட்ரேட் ஒன்று நான் காப்பி பண்ணியிருக்கேன். அந்த காலத்துல நம்ம சார்ஜென்ட்டோடைய போர்ட்ரேட் ஒன்று காப்பி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் வந்து நான் வந்து ரொம்ப ரேரா தான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி பார்த்துருக்கிறதே ரேர். அந்த இடத்துல புள்ளி புள்ளியா இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து சும்மா அப்படி கலர் வச்சு என்னத்தையோ அப்படி கோடை போட்டு செட் பண்ணி விட்டாரு. நம்மளுக்கு வந்து படம் வரைகிறப்ப நம்ம அதை காப்பி பண்றப்ப அவ்வளவு பாடா இருக்கு. சரியா, இது வரைக்கும் வந்துருச்சு. இப்போ வந்து என்ன செய்வோம் நம்ம நேர்த்திக்கிறோமா? ஆமா, இது கொஞ்சம் கொஞ்சம் போல இந்த இடத்த மாத்திரம் டார்க் ஆக்கிட்டு விட்டுறேம்மா. கொஞ்சம் லேசா அந்த இடத்த மாத்திரம் டார்க் ஆக்கிட்டேன்னா இது ரிலீஃப் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகுதுன்றது தெரியும். சரி, ஒரு 2 நிமிஷம். என்ன செய்யறேன்னா பேர்ன்ட் சியனாவும் கோபால்ட் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணி அந்த டார்க் ப்ரௌனிஷ் ப்ளூ வரும் இல்லையா, அந்த ப்ரௌனிஷ் ப்ளூவை எடுத்து கொஞ்சம் ப்ரௌன் டோனாவே இருக்கட்டும், கொஞ்சம் வார்மாவே வச்சுக்கிட்டு எங்க இருந்து தெரியுமா வருது, இந்த இடத்துல இருந்து வருது. இங்க இருந்து அப்படி வந்து எக்ஸாக்டா ஃபாலோ பண்ணலாமா? நான் ஒரு அப்ராக்சிமேட்லி அந்த இடத்துல அப்படி இருக்குன்ற மாதிரி லெசா செஞ்சிடறேன். ஆல்மோஸ்ட் ஓவர். சரியா? எஸ். Very super. This is missing. Yeah, I can see you. Now I can see you. Nice. சும்மா நம்ம அப்படியே லேசா கலர்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். அதான் இப்போதைக்கு நம்ம வைக்க வேண்டியதுல லேசா டச் பண்ணிட்டு லேசா அப்படின்னு டச் பண்ணிட்டு விட்டுறலாம்.
அங்க ஃபிஷ்ல இருக்க கலர்ஸை வெளியில இப்படி கொண்டு வர்றது இருக்கு பாத்தியா, அதுதான் நமக்கு வந்து ஒரு சக்சஸ் கொடுக்கும். 5, ஆல்மோஸ்ட் ஓவர். 5, 6. You dirty your hand. Leave that. You give it a go and go. Something you have on your hand. Leave it on your table. When you come back, you can leave it. Don't take it as food. You're a small baby, you can't wash your clothes. So leave it at home. ஆச்சுமா, ஆச்சு. சரியா, அது செய்யாம விட்டோம்னா கட்டாயமா வந்து அந்த இடத்த வாக் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு ஞாபகம் இருக்காது நமக்கு. What is dreaming? Dreaming. What is dreaming? சரியா, அதோட நிறுத்திக்கிறோம். எஸ் சார். அந்த ஃபீலிங் வந்துருச்சு இல்லையா? சரி, நான் இதை வரைக்கும் நான் போட்டோ எடுத்து அனுப்பிடுறேம்மா. ஓகே சார். சரியா, நல்லா ஓகேம்மா. வந்துட்டு இருக்கு சார். நல்லா வந்துகிட்டு இருக்குமா? நல்லா வந்துகிட்டு இருக்கு. செய்வோம். எஸ். ஓகேம்மா. ஓகே. பாய்மா. தேங்க்யூ. தேங்க்யூ.